உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்க்கே சரணங்களே. ஐவகைப் பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதி விரித்த புத்தேள் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து பகவான் உபதேசிக்கின்றார். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 55வது ஸ்லோகம் பார்த்தா, எப்போது மனதிலுள்ள சகல ஆசைகளையும் விட்டொழித்து ஆன்மாவிடத்தே ஆன்மாவிலேயே, அதாவது தானாகவே பிரம்மானந்தத்தை பரமானந்தத்தை அனுபவிக்கின்றானோ அப்பொழுது ஸ்திரமான ஞானம் அடைந்தவன், அதாவது ஞானம் நிலைத்தவன் எனப்படுகின்றான். இது ஸ்லோகம். அர்ஜுனன் ஞானம் அடைந்தவர்களின் நிலை பற்றி கேட்ட கேள்விக்கு பகவான் விடையளிக்கின்றார். ஞானம் அடைந்தவர்களின் லட்சணத்தை விளக்கத் துவங்குகின்றார். 1, மனதில் உள்ள சகல ஆசைகளும் விடப்பட வேண்டும். அடுத்து ஆசைகள் விடப்பட்டால் மட்டும் போதாது, ஆன்மாவில் லயிக்க வேண்டும். ஆசைகள்தான் மனிதனை வெளி உலகத்திற்கு இழுத்துச் செல்வது, ஆத்மாவிலிருந்து வேறுபடுத்தி விடுகிறது. தன்னிடம் இல்லாத ஒன்று மற்றவரிடம் இருக்கிறது, பிற பொருள்களில் இருக்கிறது, அதனை பெற வேண்டும் என்பதே ஆசை. ஆக தன்னிடம் திருப்தி அடையாத நிலை, தன்னிடம் குறை இருப்பதாக நினைப்பு. ஆசை என்பது தீயைப் போல, நெருப்பைப் போல, எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு போட்டாலும் எரிந்து கொண்டே இருக்கும். போதும் என்று திருப்தி அடையாது. இதனை புரிந்து கொண்டால் ஆசை எழாது. ஆசையை விட்டுவிட வேண்டும் என்றே அனைவரும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் விட முடிவதில்லை. ஏன்? தன்னிடம் குறை இருப்பதாகவும் அந்த குறைவு நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் மனதில் பதிந்து விட்டிருக்கிறது. மனம் வெளிநோக்கியே பாய்கிறது. உள்நோக்கி திருப்பி விடப்பட வேண்டும். அப்போது ஆனந்தம் தனக்குள்ளே தாண்டமாடுவதை உணரலாம். நாம் ஆனந்தமயமானவர்களே, இல்லையெனில் வெளி உலகத்தில் சந்தோஷத்தை தேடமாட்டோம். இனம் இனத்தோடு தான் சேரும். பெண் என்றால் பேயும் இறங்குவது ஏன் என்று மாணவனிடம் ஆசிரியர் கேட்டார். மாணவன் சொன்னான், 2ம் ஒரே இனம், அதனால்தான் என்று. உள்ளே துன்பமயமே நமது நிஜ வடிவமாக இருக்குமாயின் வெளியில் துக்கத்தைத்தான் தேடுவோம். உண்மையில் ஆன்மா ஆனந்த சுரூபம். எனவேதான் மகிழ்ச்சி தரக்கூடியவற்றையே நாம் விரும்புகின்றோம். தன்னிடம் சுகம் உள்ளது என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளாத காரணத்தால் வெளியே அற்ப சுகத்தை, சிறிது காலம் மட்டுமே சுகமாக தோற்றம் அளிப்பவற்றை எல்லாம் தேடி அலைகின்றோம், ஓடுகின்றோம். இனிப்பு பலகாரம் சாப்பிட்டால் மனம் சந்தோஷம் கிடைக்கிறது. இனிப்பில் சுகம் உள்ளது என்று நாம் நினைத்தது சரிதான் என்று மனம் கணக்கு போடுகிறது. தொடர்ந்து 1/4 கிலோ இனிப்பை சாப்பிட நினைத்தால் முடிகிறதா? திகட்டி போய்விடுகிறது. முதலில் இருந்த இனிப்பின் அளவு போக போக குறைந்து விட்டதா என்ன? இல்லையே. அப்படி ஏன் திகட்ட வேண்டும்? நிரந்தரமான சுவை மனதிலிருந்து எழுகின்றது. சுகம் இனிப்பில் இல்லை, மனம் அதில் லயமாகிறது. இன்பமாக உணர்ச்சி வருகின்றது. அவசரமாக பேருந்தை பிடிக்க புறப்படும் போது வழியில் பசிக்க கூடாது என்று உணவை வாயில் அள்ளி போட்டு கொண்டு போகும் சமயத்தில் உப்பு குறைவாக இருந்தாலும் தெரிவதில்லை. ஏன்? மனம் உணவில் லயிக்கவில்லை. ஆக தன்னிடம் ஆனந்தம் இருக்கிறது. அதனை உணர்ந்தால் மற்றவை அற்பமானவை என புரியும். அந்த ஆனந்தத்தை ஏன் உணர முடிவதில்லை? மனம் எப்போதும் எதிலாவது லயித்து கொண்டே இருக்கிறது, உள்நோக்கி திரும்புவதில்லை. மனம் அலைந்து கொண்டே இருப்பதால் அதற்கு அப்பாலுள்ள ஆன்மஸ்வரூபம் தெளிவாக தெரிவதில்லை. கண்ணாடி ஆடி அசைந்து கொண்டே இருந்தால் பிம்பம் தெளிவாக தெரியாது போல. எனவே வெளியில் இழுத்துச் செல்லும் ஆசைகள் அழிய வேண்டும். ஞானம் அடையும் ஆசையும் கழிய வேண்டும். நான் ஞானம் அடைந்தவன் என்று எண்ணமும் திடப்பிரஜனுக்கு இருக்காது. கதை ஒன்று கேள்விப்பட்டேன். இறைவன் ஒரு சமயம் ஓய்வு எடுக்க விரும்பினாராம். தேவர்களை கூட்டி ஆலோசனை கேட்டாராம். எந்த கோயிலுக்கு சென்றாலும் மனிதர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. மனிதர்களே வராத இடம் இருந்தால் சொல்லுங்கள், அங்கு சென்று இளைப்பாறுகின்றேன் என்று கேட்டாராம்.
ஒரு தேவன் சொன்னான், கடலுக்கு அடியில் ஒளிந்து கொள்ளுங்கள். உடனே இறைவன் சொன்னார், இப்போது நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடித்து விட்டார்கள், அது சரிப்பட்டு வராது என்றார். மற்றொருவன், பூமியை தவிர வேறு கிரகத்துக்கு போய்விடுங்கள் என்றான். பகவான் சொன்னார், அதற்கும் ராக்கெட் எல்லாம் கண்டுபிடித்து மற்ற கிரகங்கள் இறங்க தொடங்கி விட்டார்கள், அங்கும் நிம்மதி இருக்காது என்றார் இறைவன். இப்படியே ஒவ்வொரு யோசனையும் தள்ளப்பட்டு விட்டது. கடைசியில் ஒருவன் சொன்னான், மனிதர்கள் திரும்பி பார்க்காத ஒரு இடம் இருக்கிறது, அங்கே சென்று அமர்ந்து விடுங்கள் என்றான். இறைவனும் ஆவலாக எந்த இடம் என்று கேட்டாராம். அவன் பதில் சொன்னான், மனிதனே நினைத்தாலும் அவன் திரும்பாத பக்கம் அவனுடைய மனம்தான் என்றான். ஆம், மனதை வெளி உலகில் செலுத்துகின்றோம், உள்நோக்கி திருப்ப முயற்சி செய்வதில்லை. உள்ளே வெறும் தனிமை மட்டுமே. வானவெளியில் சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் செல்பவர்களுக்கு இந்த தனிமையே பிரச்சனையாக இருக்கிறதாம். பூமியை சுற்றியுள்ள காற்றழுத்த மண்டலத்தை தாண்டிவிட்டால் அங்கு நிசப்தமே. சிறு குண்டூசி விழும் ஓசை கூட கேட்காது. அதில் தொடர்ந்து பயணம் செல்வதற்கு பலகாலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தியான பயிற்சி முழுமையாக இருந்தால் வானவெளி பிரயாணம் எளிதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே உள்நோக்கிய பார்வை ஆசைகளை விட்டொழிக்க உதவும். சகல ஆசைகளையும் விட்டாலும் பல நேரங்களில் அதன் பின்பு ஒன்றுமில்லை, சூன்யம்தானே இருக்கிறது என்று அலுத்து போகலாம். அதனால்தான் ஆன்ம லயம் வேண்டும், ஆன்மாவில் ஒன்றிப்பு வேண்டும், ஆன்மாவில் ஒன்ற வேண்டும் என்கிறார் பகவான். வெற்றிடம் இதனை புரிந்து கொள்வது அடுத்து வருவதை விளங்கிக் கொள்ள உதவும். வீட்டில் உள்ள அறையில் நாற்காலி, கட்டில், பீரோ இவைகளை போட்டு வைத்திருக்கிறோம். அறையில் உள்ள வெற்றிடத்தை, காலி இடத்தை இவைகள் அடைத்துக் கொண்டு விட்டன. இவைகளை அப்புறப்படுத்திவிட்டால் இவைகள் இருந்த இடத்தை அந்த இடத்தோடு அறையில் ஏற்கனவே இருந்த காலியிடம் சேர்ந்து அதிக அளவு காலியிடம் வெற்றிடம் உருவாகுமா? நாற்காலியை அப்புறப்படுத்தினால் அந்த இடத்தில் இருந்த வெற்றிடம் அதிகமாகுமா? ஆகாது. அல்லது அறையின் வெற்றிடம் அதிக டென்சிட்டி அடர்த்தியாக மாறிவிடுமா? மாறாது. அறையின் 4 சுவர்களையும் முடித்துவிட்டால் சுவர்கள் இருந்த இடத்தில் ஏற்பட்ட காலியிடம் கூடுதலாக ஏற்பட்டதா என்ன? மீண்டும் சுவர்களை எழுப்பிவிட்டால் சுவர்களுக்கு பக்கத்தில் நடையில் வராண்டாவில் இருந்த காலி இடத்தில் அடர்த்தி குறைந்து விடுகிறதா என்ன? கிடையாது. காலி இடத்தில் ஒரு சுவரை புதியதாக எழுப்பினால் அங்கிருந்த காலியிடம் பக்கத்தில் நகர்ந்து கொண்டு விடுமா? நகராது. அதாவது வெற்றிடம் இருப்புத்தன்மை எனப்படும். இது அண்டங்கள், பிரபஞ்சம், கோள்கள் அனைத்தும் இயங்க இடம் தருகிறது. இந்த இருப்புத்தன்மை அதிகரிக்கவோ குறையவோ செய்யாது. மனதில் எண்ணங்கள் அழிந்துவிட்ட பின்பு மனம் கடந்த நிலையில், எண்ணம் கடந்த நிலையில் சமாதியில் இருப்புத்தன்மையில் நின்று விடுவோம். அந்நிலையில் நம்முள் ஏற்படும் வெற்றிடமும் பிரபஞ்சத்தில் உள்ள வெற்றிடமும் ஒன்றாகி விடுகிறது. ஆனால் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் தெரிகிறது. அப்படி நிற்பவன் பேரானந்தத்தை அனுபவிக்கின்றான். அவன் ஞானம் நிலைத்தவன், திடமான ஞானம் அடைந்தவன். தியானம் செய்யும் போது எண்ணம் நின்று விட்டாலும் மனம் நிலைத்து நிற்க ஒரு இடத்தை தேடும். இதனை கருதியே கண்களை ஆக்ஞா சக்கரமாக புருவ மத்தியின் உணர்வு மையத்தில் நிறுத்தி வைத்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதனாலேயே பகவான் ஆன்மாவிலேயே, அதாவது இருப்பு தன்மையிலேயே பரமானந்தத்தை அனுபவிப்பவன் என்று சொல்கின்றார். ஆக மனம் கடந்த நிலை, எண்ணம் கடந்த நிலை, இருப்பு தன்மையில் ஆத்மாவில் நிலைத்து நின்றுவிட்ட நிலை, இதுவே சமாதி. இவனே திடமான ஞானம் அடைந்தவன் ஆகின்றான். அடுத்து 2வது அத்தியாயம், ஸ்லோகம் 56, 57. துக்கங்களில் கலங்காத மனம் உடையவனாயும் விஷய சுகங்களில் பற்றற்றவனாயும் விருப்பம், பயம், கோபம் இவைகள் நீங்க பெற்றவனாயும் இருக்கின்ற முனியானவன் திடமான ஞானம் அடைந்தவன் எனப்படுகின்றான். எவன் தேகாதி சர்வ பதார்த்தங்களிடத்தும் பற்று இல்லாதவனாயும் அந்தந்த பிரிய அப்பிரிய வஸ்துக்களை அடைந்தாலும் சந்தோஷமும் வெறுப்பும் அடைவதில்லையோ அவனுடைய ஞானம் நிலை பெற்றதாகும். இது ஸ்லோகம். சமாதியில் இருப்பவன் மட்டுமே ஞானம் அடைந்தவன் என்று எண்ணிக்கொண்டு அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அப்படியானால் உலகத்தில் பற்றில்லாதவர்கள் ஞானம் அடைவதில்லையா என்ற ஐயம் எழலாம். துன்பத்தில் துவளாமல் இன்பத்தில் துள்ளாமல் பற்றற்றவன் எவனோ அவனும் ஞானம் அடைந்தவனே என்று பகவான் விளக்கம் அளிக்கிறார். இந்நிலையும் சமாதிக்கு வழிவகுக்கிறது. இவர்களும் அந்த பாதையில் இருப்பவர்களே. ஞானிகளில் சிலர் சமாதியில் பிரம்மத்தில் லயித்திருப்பவர்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் வெளி உலகத்திற்கு வரமாட்டார்கள். தமிழ்நாட்டில் வேலூர் காட்பாடி அருகே வள்ளிமலை என்ற திருத்தலம் இருக்கிறது.
அந்த மலைக்கு படிக்கட்டுகள், மலைப்பாதையில் மண்டபங்கள் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. ஓரிடத்தில் பாதையை தூக்கும் போது அடியில் இருந்த பள்ளத்தில் யாரோ ஞானி ஒருவர் சமாதி நிலையில் கூடி அமர்ந்திருப்பது தெரிய வந்தது. அவர் எந்த யுகத்தில் எந்த ஆண்டில் அமர்ந்தார் என்பது தெரியவில்லை. மேலே கல்பாறைகள் படிகள் மூடப்பட்டிருந்தன. அந்த படிக்கட்டினை புதுப்பிக்க கற்பாறையை எடுக்கும் போதுதான் இந்த விஷயம் தெரிந்தது. அவருடைய சமாதியை கலைக்கக்கூடாது என்று அந்த மண்டபத்தை புதுப்பிக்கவே இல்லை. இன்றும் அந்த இடத்தில் அகல் விளக்கு வைத்து அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். எடுத்த பாறைக்கல்லை அப்படியே மூடிவிட்டார்கள். இது நடந்த விஷயம். இத்தகைய ஞானிகளுக்கு எதை பற்றியும் தெரியாது. இவர்கள் ஆன்மாவிலே லயித்து இருப்பவர்கள். இவர்களை குறித்து சென்ற ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் காட்டினார். வேறு சிலர் இருக்கின்றார்கள், உலகிலேயே நடமாடுபவர்கள். அவர்கள் ஜீவன் முத்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களை பற்றி பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். இவர்கள் போனவற்றை பற்றி புலம்பாதவர்கள், வந்ததில் நாட்டமில்லாதவர்கள், சந்தோஷமோ விஜனமோ கவலையோ படாதவர்கள். துக்கமும் பாதிக்கிறது, இன்பமும் பந்திக்கிறது. துக்கம் அதிகமானால் உயிர் இழக்க நேரிடுகிறது. இதயம் பலவீனமானவரிடத்தில் திடீரென்று துயரச் செய்தியை சொல்லக்கூடாது. அதுபோல அதிக சுகமும் தாங்க இயலாமல் உயிரை பறிக்கலாம். அன்றாடம் கூலி வேலை செய்பவனுக்கு லாட்டரியில் 1 கோடி விழுந்து விட்டால் எப்படி இருக்கும்? தொடர்ந்து சுகமும் நிறைவும் இருக்குமானால் கடவுளையும் மறந்து விடுவோம். அகங்காரம் வளர்ந்துவிடும். குறைவில்லாத சுகமும் அலுப்பு தட்டிவிடும். துன்பம் பழகிப்போன ஒன்று. எப்படியும் இந்த ஆண்டு இல்லையானாலும் அடுத்த ஆண்டு, அதுவும் தவறினால் அதற்கடுத்த ஆண்டு நல்ல காலம் பிறந்துவிடும் என்ற நம்பிக்கையில் காலத்தை தள்ளிவிடுகின்றோம். நம்பிக்கை நிச்சயம் நமக்கும் இன்பமயமான வாழ்வு மலரும் என்ற நம்பிக்கையில் துக்கத்தை தாங்கிக் கொள்கின்றோம். துக்கத்தின் பின் நம்பிக்கை இருக்கின்றது. சுகத்தின் பின் அதுவும் இல்லை. எனவே பிறக்கும் போது உடன் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. இறக்கும் போதும் உலகிலிருந்து எதையும் கொண்டு செல்வதில்லை. வாழும்போதும் நாம் புதிதாக உருவாக்கிய பொருள் எதுவும் இல்லை. அப்படி இருக்க ஒன்றை இழந்தால் ஏன் வருத்தப்பட வேண்டும்? வாழும் வீடும் முன்பு முன்னோர்களால் வாழ்ந்ததுவே. அதற்கும் முன்பு காடாக நிலமாக இருந்திருக்கும், விலங்குகள் வாழ்ந்திருக்கும். நமக்கும் பின்னால் இந்த வீடு இப்படியே இருக்கும் என்பது சாத்தியமில்லை. அப்படி இருக்க சொந்தம் கொண்டாடுவது தேவையில்லாத ஒன்று. நமக்கு முன்னமும் நமக்கு பின்னாலும் இந்த நிலம் பொருள்கள் இருக்கத்தான் போகின்றன, அல்லது வேறு வடிவத்தில் இருக்கும். அப்படி இருக்க அவைகளுடன் நம்மை பிணைத்து கொண்டு உரிமை கொண்டாடி இன்ப துன்பத்தை அடைகின்றோம். படித்த கதை ஒன்று நினைவுக்கு வருகின்றது. மும்பையில் ஒரு சமயம் பூகம்பம் ஏற்பட்டது. மீண்டும் நிலநடுக்கம் வரலாம் என்ற அறிவிப்பும் வந்தது. மக்கள் வீட்டை விட்டு வெளியேற துவங்கினார்கள். கையில் கிடைத்த பொருள்களை அள்ளிக்கொண்டு எஞ்சிய வரை, மிச்சப்பட்ட வரை போதும் என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள். பெட்டி, கட்டில், தட்டு, முட்டு சாமான்கள் இப்படி அனைவரது கைகளிலும் தலையிலும் சுமந்தபடி ஓடினார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு பக்கிரி சாது நிதானமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். ஓடுபவர்கள் அவரை பார்த்து, என்னையா ஆபத்து நெருங்குகிறது, ஓடாமல் வாக்கியம் போகின்றேன், ஓடுமையா என்றார்கள். அவர் சொன்னார், ஓட வேண்டும் என்றால் பின்னால் ஏதாவது துரத்த வேண்டும், அல்லது முன்னால் ஏதாவது இழுக்க வேண்டும், ஈர்க்க வேண்டும். எனக்கு ஈர்ப்பும் இல்லை, பயமும் இல்லை என்றார். மற்றொருவன் கேட்டான், என்ன பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்து வரவில்லையா? உங்களுக்கு சொந்தமான பொருள் எதுவும் இல்லையா என்றான். பக்கிரி சொன்னார், நான் மட்டுமே சொந்தம். ஆபத்தின் போது எவ்வளவு இருந்தேனோ அதே அளவு இப்போதும் இருக்கின்றேன். அதில் குறைவு எதுவும் ஏற்படவில்லை என்று. ஓடுகின்ற மக்கள் கூட்டம் அவரை பரிகசித்தது. பைத்தியம், காற்று வாங்கி கொண்டு போகிறது என்று. பக்கிரி சிரித்தார். நான் பைத்தியமா, நீங்கள் பைத்தியமா? அப்படியே நீங்கள் ஓடியே தப்பித்தும் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? உள்ளே ஆத்மா அழியாது என்பதை உணராமல் உலகப் பொருள்களுடன் ஓடுவதால் ஒரு பயனுமில்லை என்று சொன்னதை யாரும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. சென்ற ஸ்லோகத்தில் ஆசையை விட்டொழித்து என்றார். அதன் விரிவாக்கமே இந்த ஸ்லோகம். எப்படி படிப்படியாக விடுவது? மனம் எப்போது நடுநிலையில் இருந்து தவறி விடுகின்றது? அசைவற்ற மனம் எப்போது அசைந்து விடுகிறது? போவதைக் கண்டு வருத்தப்படும் போதும் வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையும் போதும் தான் மனதில் சலனம் ஏற்பட்டு விடுகிறது. துக்கத்தில் எவன் தோலாமல் இருப்பானோ, கைவிட்டு போனதை குறித்து கவலைப்பட மாட்டானோ, அவனே வந்து சேர்ந்தவற்றிலும் சந்தோஷம் கொள்ள மாட்டான். இன்பத்தில் சந்தோஷம் அடைந்தால் துக்கத்தில் நிச்சயம் துவண்டு விடுவான். இதனால் மனம் நடுநிலையில் இன்பமும் துன்பமும் அற்ற புள்ளியில் நழுவி ஒருபுறம் சார்ந்து விடுகிறது.
நஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, நஷ்டப்பட்டோம், அவமானப்பட நேர்ந்தது, அவமானப்பட்டோம் என்று விசனப்படாதவன் மனம் எப்படி ஒருபுறம் சாயும்? சாயாது. அதே போன்று இன்பம் வரும்போதும் இன்று கிடைக்க வேண்டியிருந்தது கிடைத்தது என்று கருதி குதிக்காமல் இருப்பவன் மனம் எப்படி நடு புள்ளியில் இருந்து வலமோ அல்லது இடமோ சாயும்? சாயாது. அரங்கனுக்கு நைவேத்தியம் படைக்கப்பட்டு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது கோயிலில். அந்த கோவில் தெருவில் ஒரு வீடு, அதில் ஒரு தாசர் ஒருவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து வந்தார். நாராயண பக்தர். வறுமை, அரை வயிற்று சாப்பாட்டுக்கே சிரமம். அன்று உணவுக்கும் வழியில்லை. காலையிலிருந்தே பட்டினி. திண்ணையில் படுத்துக் கொண்டிருந்தார். பின்பு கட்டிலில் அவரது மனைவி வேலை செய்து கொண்டிருந்தாள், சமையல் கட்டில். கணவன் பட்டினியோடு தவிப்பது கண்டு மனம் பொறுக்கவில்லை. நித்தியகால பூஜை கோவில் மணியோசை அவள் காரில் விழுந்தது. அரங்கனிடம் முறையிட்டாள். ரங்கா, நீ மட்டும் சாப்பிடுகிறாயே, என் மணவாளன் உனது பக்தன் பட்டினி கிடக்கலாமா, நியாயமா என்று. சற்று நேரத்திற்கெல்லாம் கோயில் அர்ச்சகர்கள் நைவேத்திய தட்டுடன் அந்த தாசரின் முன் வந்து நின்றார்கள். பக்தர் அவர்களை பார்த்து, என்ன விஷயம், என்னை தேடி வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள், இந்த நைவேத்தியத்தை அரங்கன் தங்களுக்கு தரச் சொன்னார், அரங்கன் கட்டளை என்றார்கள். தாசர் ஒன்றும் சொல்லவில்லை. உடனே பின்னால் சமையல் கட்டில் இருந்த மனைவிக்கு குரல் கொடுத்தார். அடியே, அரங்கனிடம் பிரார்த்தனை வைத்தாயா என்றார். அவள் சொன்னாள், ஆம், அரங்கன் மட்டும் உண்ணும்போது எனக்கு மனம் கேட்கவில்லை, பிரார்த்தித்தேன் என்றாள். பக்தர் மனைவியிடம் சீறினார், கோபப்பட்டார். என்ன தவறு செய்துவிட்டாய்? எனக்கு எப்போது உணவு தர வேண்டும் என்பது அரங்கனுக்கு தெரியாதா? எத்தனை நாள் நான் சாப்பிட வேண்டும், எத்தனை நாள் நான் பட்டினி கிடக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா? இந்த உணவை உண்ணமாட்டேன் என்றார். ஒரு பிறவிக்கு தாய் தந்தையரே நம்மீது அளவு கடந்த அக்கறை வைத்திருக்கின்றார்கள் என்றால், பிறவிதோறும் தாய் தந்தையாக இருக்கும் இறைவனுக்கு நமக்கு என்ன தர வேண்டும், எதை தரக்கூடாது என்பது தெரியாதா என்று உணர்ந்து துன்பத்தில் கலங்காமல், இன்பம் வரும்போது மகிழ்ச்சியில் குதிக்காமல் இருக்க பழக வேண்டும். இன்ப துன்பங்களில் மயங்காமல் வந்த துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், மாறத்தான் போக நேரும். இன்ப துன்பங்களில் மயங்காமல் வந்த துன்பமும் ஒரு நாள் மாறும், மாறித்தான் போகும். அதேபோல வந்த இன்பமும் ஒரு நாள் போய்விடும் என்று உணர்ந்து விட்டால் மனம் சலனப்படாது, மனதில் விகற்பம் ஏற்படாது, ஒருபுறமும் சாராத நிலை மனம் அசைவிட்டு நின்றுவிடும். சுருக்கமாக சொல்வதாயின், இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்தில் துவளாமலும் இருக்க வேண்டும். அதன் பின்னும் செயலுக்கு வராத விருப்பம், பயம் போன்றவை உள்ளத்தில் அடி ஆழத்தில் புதைந்து போயிருக்கும். அதனையும் கடந்தவனே ஞானி, அவனுடைய ஞானமும் நிலை பெற்றது என்கின்றார். இதை மற்றொரு கோணத்திலும் பார்க்கலாம். நமக்கு ஒரு பொருள் கிடைத்தால் சந்தோஷமோ துக்கமோ அடைகின்றோம். காரணம், அது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றோ அல்லது ஏற்றதாக இல்லை என்றோ எடை போடுவதால் தான். எதிர்காலம் எப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று திட்டமிடுவதால் எதிர்பார்ப்பு ஏற்பட்டு நிகழ்காலத்தில் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வரவழைக்கிறது. அதற்காக திட்டமிடக்கூடாதா என்று கேட்கலாம். திட்டமிட்டபடி நடந்துவிட்டால் சரி, 100க்கு 90 முறைகளில் அப்படி நடப்பதில்லை என்பதே உண்மை. அப்போது மனம் கலங்கிவிடுகிறது. திட்டமிட்டால் வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வர வேண்டும். இல்லாவிட்டால் நிகழ்காலமும் துக்கத்தையே தருவதாக அமையும். காலத்தை எவ்வண்ணம் கருதுகின்றோமோ, எடுத்துக்கொள்கின்றோமோ, அந்த வண்ணமே இன்ப துன்பம் அமைந்துவிடுகிறது. எதிர்காலம் நம் கையில் தான் இருக்கின்றது. நாம் திட்டமிட்டு உழைத்தால் நாம் விரும்பியவாறு எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என நினைத்து செயல்பட்டால், எதிர்பார்ப்பு நிகழ்காலத்தில் எந்நேரமும் இருந்து கொண்டு கிடைத்தவற்றில் அதிருப்தி ஏற்பட்டு துக்கமாகவே வாழ்வு தொடரும். ஏனென்றால் எவ்வளவு கிடைத்தாலும் மனம் திருப்தி அடையாது, உடனே மற்றொன்றுக்கு தாய்விடும். எதிர்காலம் நம் கையில் இல்லை. அடுத்த நிமிடம், அடுத்த வாரம், அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. அது இறைவன் வசம் இருக்கின்றது. செயல்படுவது மட்டும் நம் கையில் இருக்கிறது. பயன் தருவது கடவுளிடம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கிடைத்தவற்றில் திருப்தி ஏற்பட்டு சுகமாக வாழ்வு தொடரும். இந்த 2 கோணங்களையும் புரிந்து கொண்டு விட்டால் இன்ப துன்பங்களில் விழாமல் அவைகள் பாதிக்காமல் இருக்கும் நிலை ஞானத்தை அடைய வழிவகுக்கும். அதாவது ஞானம் நம்மேல் இறங்க களத்தை தயார்படுத்தி வைக்க வேண்டும், அவ்வளவுதான். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.